வணக்கம். 2018 ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு நம்ம எஸ்கேன் ஒரு மூவி அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு படத்தை ரவிக்குமார் இயக்க போகிறாரு. ரோமன் மியூசிக். இந்த ஒரு படம் என்னுடைய பிக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற நம்ம எஸ்கேனாவே சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு படம் 2019 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு போஸ்டர்லையும் போட்டிருந்தாங்க. பட் 2019 இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆகிறதுக்கு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது நாளைக்கு வரப்போகுது. ஸோ நம்ம எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணியிருக்கு. ஐலாண்ட் படம் அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம். உண்மையாகவே இந்த ஒரு படத்தோடைய சிஜி ஒர்க்ஸ்லாம் வேறு லெவல் வந்திருக்கு. அந்த மாதிரி இதோட இன்சைட் ரிப்போர்ட்ஸ்லேயே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு படத்தை சென்சார் போர்டெல்லாம் அனுப்பியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்குப்பா அப்படிமா சொல்கிறாங்க. இன்றைக்கி பெங்களூரில் ப்ரீமியர் ஷோலாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பக்கம் வேகமாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகாது. இந்த ஒரு படத்தில் ஒரு 85 கோடி கடன் இருக்குது. அதை கொடுத்தா தான் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் அப்படிங்கிறது சுற்றிக்கிட்டு இருக்குது. அது உண்மையாக அப்படி மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. பட் இந்த ஒரு படத்தில் பணம் கொடுத்தா தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்படி உண்மை தான். பட் அது 85 கோடிலாம் கிடையாது. வெறும் 15 கோடி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம எஸ்கேன் அண்ட் கேஜிஆர் 2 பேருமே சேர்ந்து இந்த ஒரு ப்ராப்ளம் அப்படிங்க சால்வ் பண்ணிடுவாங்க. இது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக சொன்ன மாதிரி ஐலாண்ட் படம் அப்படிங்கிற ரிலீஸ் ஆகிரும். அதே மாதிரி நேற்று ரிலீஸ் ஆகியிருந்த மாஞ்சானி அந்த ஒரு சாங்கில் நம்ம எஸ்கேனா செம்ம ஸ்மார்ட்டாகவும் செம்ம க்யூட்டாகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோடைய சாங் அப்படிங்கிறது படத்தில் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. பட் படத்தோடைய எண்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு இதோடைய ஃபஸ்ட்டு ஷோ அப்படிங்கிறது 8 மணிக்கு இந்த திருச்சி ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 9 மணிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் புக்கிங் ஓப்பன் பண்ணல அப்படின்னா சில பல நேரங்களில் இன்னும் கொஞ்சம் நேரங்களில் எல்லா இடத்துலையும் புக்கிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஐலாண்ட் படம் அப்படின்னு நாளைக்கு சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு படத்துக்கு நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் டைம் ஒரு ஏலியன் மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற போது அது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஜானரு. ஸோ அதில் ஒரு ஏலியன் மூவி அப்படிங்கிற போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு மூவி அப்படின்னு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.